ஹே காய்ஸ், நேற்று நான் சிஓடியில் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டதுக்கு அப்புறமா எனக்கு நிறைய மெசேஜஸ் நிறைய ரெஸ்பான்ஸ் வந்திருந்தது. அதுக்கு உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் இன்னைக்கு நம்ம ரீசன் எனக்கு வந்து பெஸ்ட் அண்ட் ஒர்ஸ்ட் கஸ்டமர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்கிறேன். ஒரு கஸ்டமர் ஆர்டர் எல்லாம் நல்லா தான் போட்டாங்க. நான் அவங்க கிட்ட டெலிவரி டேட் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணினேன். ஆனால் பார்சல் எடுக்கிற டைமை பார்த்து அவங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. இது போதாதுன்னு நான் கால் பண்ணியும் அவங்க வேணும்னு ஆன்சர் பண்ணாமலும் விட்டாங்க. இது மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு அப்புறமா தான் நான் சிஓடி வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். அப்புறமா பெஸ்ட் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பார்க்கலாம். பெஸ்ட் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ரீசெண்டா ஒருத்தவங்க ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்தாங்க. அவங்களுக்கு டெலிவரி கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு கொரியர் சர்வீஸ்ல இருந்து சொன்னாங்க. ஆனா அவங்க கொழும்புக்கு அர்ஜென்டா போக வேண்டி இருந்தும் கூட நம்மளோட பார்சல் எடுக்கிறதுக்காக வேண்டி அவங்க போகாம விட்டுருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லாம அவங்களோட ஃபேமிலியும் நமக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி பாசிட்டிவான மெசேஜும் சென்ட் பண்ணியிருந்தாங்க. இதுதாங்க உண்மையிலேயே பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த நேரத்துல நான் அவங்களுக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிசினஸ்ல worst மூமெண்ட் வரலாம், ஆனா நம்ம பெஸ்ட் கஸ்டமர்ஸை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்க இது வரைக்கும் ப்ரௌனிஸை ட்ரை பண்ணது இல்லையா, இல்லைனா நம்மளோட ஸ்பெஷல் ப்ரௌனிஸை ட்ரை பண்ணது இல்லையா, ஆர்டர் பண்ண நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸ்ல நீங்க பார்த்த worst அண்ட் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க.